சிவாய நமக. கடலூர் மாவட்டத்தில் திருமானிக்குழி என்ற ஊரில் அமைந்துள்ள வாமனபுரீஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் 17வது திருக்கோயிலாகும். இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம், இங்குள்ள மூலவரான சிவபெருமானை நாம் நேரடியாக தரிசிக்க இயலாது. இறைவனான சிவபெருமான் இறைவியான பார்வதி தேவியுடன் எப்பொழுதும் சிவசக்தியாக சேர்ந்திருக்கும் தலமாக இருப்பதால் மூலவரான சிவபெருமான் சன்னதியின் முன்பு எப்பொழுதும் திரையிடப்பட்டே இருக்கும். இறைவனும் இறைவியும் சேர்ந்தே இருப்பதால் இந்த திருக்கோயிலில் அர்த்த சாமத்தில் நடக்கும் பள்ளியறை பூஜையானது, அதாவது இரவு பொழுதில் நடக்கும் பள்ளியறை பூஜை இந்த திருக்கோயிலில் நடைபெறுவது இல்லை. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். அருகிலேயே வள்ளி தேவசேனையுடன் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமான். இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழும் பாடியுள்ளார். மகாவிஷ்ணு இங்குள்ள மூலவரான சிவபெருமானை வாமன ரூபத்தில் வழிபாடு செய்ததால் இங்குள்ள சிவபெருமான் வாமனபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். இதற்கு சான்றாக மூலவர் சன்னதிக்கு முன்புள்ள சுவற்றில் மகாவிஷ்ணுவின் அவதாரமான உலகளந்த பெருமாளின் திருக்கோலமும், அருகிலேயே மகாவிஷ்ணு வாமன ரூபத்தில் இங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்யும் காட்சி அழகிய புடைப்புச் சிற்பங்களாக இந்த திருக்கோயிலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். மூலவரான வாமனபுரீஸ்வரரை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்ய இருக்கிறோம். சிவபெருமான் எப்பொழுதும் அம்பிகையினுடன் சேர்ந்தே இருப்பதால் சிவகணங்களில் ஒருவரான பீமருத்திரர் சிவபெருமான் சன்னதி முன்பு பாதுகாவலராக இருப்பதாக நம்பப்படுவதால் முதலில் பூஜையானது பீமருத்திரர் உருவம் பொறித்த திரைக்கே காட்டப்படுகிறது. கருவறையில் மூலவர் சன்னதி முன்புள்ள திரையில் உள்ள பீமருத்திரரின் உருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். அதன் பிறகு அர்ச்சகர் இந்த திரையை சற்று விலக்கி சிறிது நேரம் மட்டும் மூலவரான சிவபெருமானை தரிசனம் செய்ய நமக்கு வாய்ப்பு தருகிறார்கள். ஒரு சில மணித்துளிகளே காட்சி கொடுக்கும் வாமனபுரீஸ்வரை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். கருவறை சுற்றியுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோஷ்டத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் இறை திருமேனிகளை நாம் இப்பொழுது தரிசனம் செய்வோமா? இந்த திருக்கோயிலில் உள்ள இறைவன் சிவபெருமான் மீது சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரும் பதிகம் பாடியுள்ளனர். சிவ சிவ சிவகதி தானே. இந்த திருக்கோயிலின் இறைவியான பார்வதி தேவி, உதவி நாயகி, மாணிக்கவல்லி மற்றும் அம்புஜாட்சி ஆகிய 3 திருநாமங்களுடன் வழிபாடு செய்யப்படுகிறார். திருக்கடையூர் செல்வதற்கு முன்பு மார்க்கண்டையர் இங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்ததால், இங்குள்ள சிவபெருமானை நாமும் வழிபாடு செய்வதால் யமபயம் நீங்கி நலமுடனும் வாழலாம் என்று இந்த திருக்கோயிலை பற்றிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் அம்பிகை மாணிக்கவல்லியை தரிசனம் செய்வோமா? இந்த திருக்கோயிலை பற்றிய விரிவான காணொலியின் லிங்கானது டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அம்பிகை மாணிக்கவல்லியின் அருளை பெற்று அடியார்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. சிவ சிவ சிவகதிதா.